சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, ஒருவேளை அந்த ரவுடி பசங்களால ஈஸ்வரிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? பாத்தியா, நீ பயப்படுறது இல்லாம மத்த எல்லாரையும் பயமுறுத்தி விட்டுட்டு இருக்க. நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? இல்லக்கா, என் சந்தேகத்தை தானா. ஐயோ, நீ சந்தேகமே பட வேணாம். முதல்ல நீ போய் தூங்கு, அப்பதான் சந்தோஷம். இல்ல இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமோ. இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன், சரிங்களா? வசுந்தரா, என்னாச்சு? எல்லாருமே வாசலே பாத்துட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல பத்மா, ஈஸ்வரி இன்னும் வேலையில இருந்து வரல. அதான் அழகு கொஞ்சம் டென்ஷனா இருக்கா. நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன, எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்ற வசுந்தரா? ஈஸ்வரி என்ன பேங்க்குக்கோ இல்ல டீச்சர் வேலைக்கோ போயிருக்கா? 5-6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு. அத நினைச்சு என்னவோ நீங்க எல்லாருமே கவலைப்பட்டு இருக்கீங்க. ஈஸ்வரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஓ மருமக அதிரடி நாயகி. அத மறந்துட்டு எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பத்மா, நாங்க எதையுமே மறக்கல. ஆனா நான் கவலைப்படுறதை விட அழகு அவ வரலன்னு டென்ஷனா இருக்கான்ல, அத நினைச்சுதான் கவலைப்படுறேன். அழகு, ஈஸ்வரி கால் பண்றாடா, வா. அம்மா, அம்மா, ஈஸ்வரி கூப்பிடுறாங்க, வா வா. ஈஸ்வரி, என்னம்மா, எங்க இருக்க? அத்தை, நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். என்கவுண்டர் நடந்துச்சுல்ல, அது சம்பந்தமா மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதனாலதான் என்னால பேச முடியல. அட என்னம்மா நீ, அத கொஞ்சம் போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட அழகு டென்ஷனா இருக்கான். ஆமாமா, நான் டென்ஷன் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன்னு சொல்லுமா. அத்தை சாரி தே, மீட்டிங்க்கு நடுவுல என்னால வெளியே வந்து உங்ககிட்ட போன் பண்ண முடியல. இப்ப கூட மீட்டிங் போயிட்டு தான் இருக்கு. நான் மீட்டிங்க முடிச்சிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். நீங்க சின்னையாவை பயப்படாம தூங்க சொல்லுங்க. தயவு செஞ்சு நான் அவன்கிட்ட போனை கொடுக்கறேன், அவன்கிட்ட நீயே சொல்லிடு. மேடம். அத்தை, எனக்கு சரிங்க, நான் சொல்லிடுறேன். மேடம், எல்லாரும் ரெடியா இருக்கோம், வாங்க. சரி அத்தை, எனக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களே சின்னையா கிட்ட சொல்லிடுங்க, என்ன கூப்பிடுறாங்க. சரி ஈஸ்வரி. சரி. அம்மா குடுமா. கட் பண்ணிட்டாடா. அவளுக்கு ஏதோ மீட்டிங்கா, அதனால நான் முடிச்சிட்டு வரேன். உன்னை கவலைப்படாம தூங்க சொன்னா, சரியா? அது சரிம்மா, என்கிட்ட அவ பேசலையே, உன்கிட்ட பேசிட்டு கட் பண்ணிட்டாளே. நான் தான் சொன்னேனேடா, அவ ஏதோ மீட்டிங்க்கு உடனே போகணுங்கிறா. அதெல்லாம் இல்லம்மா, காலையில அவ யூனிஃபார்ம்ல நான் ஓட்டைய போட்டதுனால என் மேல கோபத்துல இருக்கா. அதனாலதான் என்கிட்ட பேசாம உன்கிட்ட பேசிட்டு கட் பண்ணிட்டா. அழகு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீயா ஏதாவது யோசிக்காத. நீ உன் மருமகளுக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. நீங்க எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. நான் ஈஸ்வரி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து படுப்பேன். டேய், அதான் அவ வரேன்னு சொல்லிட்டால, எதுக்கு வெயிட் பண்ணணும்? நீ வந்து படு, வா. இங்க பாருமா, அது அப்படி இல்லம்மா. இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற ஈகோ சண்டை. நான் சொல்ற எதையுமே கேட்க கூடாதுங்கிற முடிவுல அவ இருக்கா. ஆனா அவ சொல்ற எல்லாத்தையும் கேட்கணுங்கிற நிலைமையில நான் இருக்கேன். அதான் என் தலையெழுத்துலமா. அதனால நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு அவங்க உங்க ரூமுக்கு போங்க. அம்மா சொல்றது இங்க பாருமா, எதையாவது சொல்லி உன் புள்ளையோட மனசை மாத்திராதம்மா, தயவு செஞ்சு கேக்குறேன். போமா, பண்ணி தொலை, போ. போலாம், போங்க போங்க. போங்க பெரியம்மா, போங்க. நீ வா. என்ன வா போலாம். நானாவது ஈசு கிட்ட சண்டை போடுறதாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பத்மாவதி பெரியமா இருக்காங்கல்ல, அவங்களுக்காக அவங்க முன்னாடி அப்படி கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். நீ என்ன பண்ற, கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் தூங்கு. நீ காலையில காலேஜுக்கு போகணும்ல. நீ போ, நானும் போறேன்.